நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல சார்ட் போட்டு குடுப்பாங்க. பொறந்தப்ப என்ன குடுக்கணும்? 6 வாரத்துல என்ன குடுக்கணும்? 10 வாரம், 14 வாரம்னு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வயசு வரைக்கும் ஒரு காமன் டிசீசஸ் அந்த ஜாண்டிஸ்க்கு, டைபாய்டுக்கு, அதே மாரி ஃப்ளூக்கு, அது மாரி இது மாரி நெறைய தொந்தரவுகளுக்கு உண்டான வேக்சின்ஸ் இருக்கு. அது எல்லாமே உங்க டாக்டர் ஒரு பீடியாட்ரிஷியன் அணுகி என்னென்ன உங்க குழந்தைகளுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டுக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் சேஃப் ஃபார் த பேபி. இப்ப அதே மாரி கொஞ்சம் பெரியவங்கள எடுத்துக்கலாமே. அதாவது நம்ம அம்மாவோட பாட்டிலாம் இருப்பாங்க இல்லையா? இப்ப குழந்தைய வந்து ஃபர்ஸ்ட் டைம் குளிப்பாட்டணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், குளிப்பாட்டுவாங்க. அப்ப வந்து பாப்பாவோட மண்ணு ரொம்ப ஃப்ளாட்டா இருக்கு, மூக்கு ரொம்ப சப்பையா இருக்கு அப்படின்னு குளிப்பாட்டும்போது வந்து அமுக்குவாங்க, மூக்கு புடிச்சு இழுப்பாங்க. ஏன்னா அப்பதான் வந்து மூக்கு சரியா வளரும் அப்படின்னு. அது மாரிலாம் பண்ணலாமா சார்? இல்ல அது மாரி பண்றது இட்ஸ் நாட் அ குட் ஐடியா. அது குட் பிராக்டிஸ் கிடையாது. பட் இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ஸ் நெறைய பேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அது வந்து இட்ஸ் நாட் அ குட் பிராக்டிஸ். இப்ப அதே மாரி வந்து குழந்தை வந்து எந்த வயசுல இருந்து பேசுறது கரெக்ட் சார்? ஆக்சுவலா பேசிக்கா வந்து முன்னாடிலாம் வந்து குழந்தைங்க கொஞ்சம் ஏர்லியரா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப வந்து குழந்தைங்க கொஞ்சம் யூசுவலாவே பேசுறது வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. அதுக்கு மேஜர் ரீசன்ஸ் வந்து சில சமயம் வந்து அ ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லாம ஒரு சிங்கிள் ஃபேமிலியா இருந்தா அந்த குழந்தை வந்து அ கூட பேசுறதுக்கான ஆடுகள் நெறைய இல்லாததுனால கொஞ்சம் பேச்சு தன்மை கொஞ்சம் லேட்டா வருது.